ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் சிஎம் அச்சலம். நான் உங்கள் முத்துமணி மகாலிங்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சாந்தி டாக்கீஸ் ப்ரொடக்ஷன்ஸில் ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் சித்தார்த், சரத்குமார், தேவயானி, மேத்தா, யோகி பாபு மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்க படம் தான் 3BHK. வாங்க படத்தோட ரிவ்யூக்குள்ள போகலாம். நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறப்போ பெரிய வீடா கட்டுறோம். வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. நல்லா வரணும், எல்லாம் சக்சஸ் ஆகணும். வாங்க இந்த படத்தோட ஒன்லைன் பார்ப்போம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சொந்தமாக வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை வாங்கணும்னு நினைக்கும் போது அதில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி வீடு வாங்கினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். வாங்க இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்க்கலாம். இந்த படத்தோட மொதல் பாசிட்டிவ் கண்டிப்பாக டைரக்டர் ஸ்ரீ கணேஷை சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த படம் ஒரு 2006லேருந்து 2027 கிட்டத்தட்ட ஒரு 25-27 வருஷம் காலகட்டத்தில் இந்த படம் நடக்குது. ஜேர்னியை நமக்கு கண் முன்னாடி காமிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. மிடில் கிளாஸ் எங்களுக்குலாம் ரொம்ப ரிலேட்டபுளாகவே இருந்தது. அடுத்து இந்த படத்தோட ரைட்டரும் அவர் தான். ஸோ வசனம் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சித்தார்த்து சரத்குமார் கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவார். ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட்டில் வாழாமே போயிடுமாப்பான்னு சொல்கிற டைலாக்லாம் எவ்ரி மிடில் கிளாஸுக்கும் இது போய் சேரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு 4-5 சீன்ஸ் இருக்குது. அதில் வர டைலாக்ஸ் எல்லாமே ரொம்பவும் மிடில் கிளாஸுக்கு ரிலேட்டபுளாக இருக்கும். வீடு வாங்கி ஆகணும்னு அப்படி என்ன பிடிவாதம் வாசு உனக்கு? வீடுங்கிறது மரியாதை. அடுத்து இந்த படத்தில் அப்பாவா சரத்குமார் நடிச்சிருக்காரு, அம்மாவா தேவயானி, பையனா சித்தார்த், பொண்ணா மேத்தா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அப்பாவா நடிச்சிருக்க சரத்குமாருக்கு ரொம்ப பெரிய ஸ்கோப் இருக்குது. அவரோட ஆக்டிங் ஒரு மிடில் கிளாஸ் அப்பாவா எப்படி நடிக்கணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அடுத்து இந்த படத்தில் தேவயானி ஒரு மிடில் கிளாஸ் அம்மாவா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் அவங்க இந்த படத்துலையும் வந்திருக்காங்க. ரொம்ப சைலண்ட்டாக எல்லாமே ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே அவங்க நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அடுத்து சித்தார்த்துக்கு இந்த படத்தில் ஒரு சேலஞ்சிங்கான ரோல் தான். ஏன்னா அவர் ஒரு சின்ன வயசு பையனும் நடிச்சிருக்காரு, ஒரு காலேஜ் படிக்கிற பையனும் நடிச்சிருக்காரு, ஒரு 30-35 வயசுக்கு உண்டான ஒரு வேலைக்கு போகிற பையனும் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த 3 காலகட்டத்திலையும் நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆப்டாகவே இருக்குது. ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த படத்தில் அவங்க தங்கச்சியாக நடிச்சிருக்க மீதா, அவங்களும் அவங்களுக்குள்ளான ரோல் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு 2.5 மணி நேரம் படம் அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு 4-5 சீன் நல்லா இருந்தாலே அந்த படம் நம்ம கனெக்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் இந்த படத்தில் முக்கால்வாசி சீனு எனக்கு கனெக்ட் ஆச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சித்தார்த்துக்கு இந்த படத்தில் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வேலை ப்ரெஷரு, வேலை கிடைக்காது, படிப்பு ஒழுங்காக வராது அப்படின்னு 1008 ப்ரெஷர்ஸ் இருக்கும். அது எல்லாம் ஒரு அப்பாவா சரத்குமார் ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காரு. ரொம்ப ஒரு எமோஷனலாகவே பண்ணியிருக்காரு. அப்படியே சூரியவம்ச படம் பார்த்த மாதிரியே இருக்குப்பா. ஒரு 7 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். என்ன சார் 7.5 காமெடி பண்ணுறீங்க? நம்ம கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு நம்ம அக்கௌண்ட்டை பார்க்க வேணாம், நம்ம பாடி லாங்குவேஜை பார்த்து எடை போடுவாங்கப்பா. நல்லா படிச்ச ஒரு ஆள் ஆயிடுவேன் எங்கள் வீட்டில் நம்புறாங்கடா. எனக்கு இந்த படிப்பு மாதிரி வரமாட்டேங்குது. வாங்க நம்ம நெகட்டிவ் பார்க்கலாம். இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பட் ஆனால் இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த படத்தில் ஒரு ரிப்பீட்டடாக 2-3 ரிஜெக்ஷன் சீன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சீன் மட்டும் கொஞ்சம் லாகாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இதை தவிர்த்துட்டு நீங்கள் போய் தியேட்டரில் போய் ஃபேமிலியோடவும் நண்பர்களோடவும் போய் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராகவே இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 4. இந்த மாதிரியான புது படங்களோட ரிவ்யூஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா சிஎம் ஸ்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் முத்துமணி மகாலிங்கம். இது கிடைச்சிட்டு அப்பா சந்தோஷப்படுவார்ல. என்னால முடியலன்னா என்ன?